தண்ணியில ஓடுற கார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, டிவி நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. நானும் என் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு கார் சந்தைப்படுத்தப்பட்டதா நான் பார்க்கல. அப்படி வர்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒரு அலசலை செய்வோம். சமீப காலத்துல நான் டொயோட்டா நிறுவனம் தண்ணியில ஓடுற ஒரு என்ஜின் செஞ்சிருக்காங்க. அந்த என்ஜினை சோதிச்சு அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தண்ணி இயல்பா எரியக்கூடிய ஒரு பொருள் இல்லை. ஆனா அதுல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுத்து அதை எரிச்சு ஃபியூலா யூஸ் பண்ணலாம். அந்த என்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜனை அது தண்ணியில இருந்து பிரிச்சு அதை எரிச்சு ஃபியூலா யூஸ் பண்ணி காரை ப்ரொப்பல் பண்றதுக்கு பயன்படுத்துது. நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தண்ணியில ஓடுற கார் தயாரிக்கிறது சாத்தியம். ஆனா அதை சந்தைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா பெட்ரோல் டீசல் அல்லாத மாற்று எரிபொருட்கள்ல செய்யற வண்டி சந்தையில கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அது நிறைய ரெகுலேஷன்ஸை தாண்டி வரணும். அப்புறம் ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ், அதனால வணிகம் பண்ற நிறைய பேருக்கு நிறைய பயனடைகிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க இழக்கும் போது அவங்க கண்டிப்பா நிறைய லாபி பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு கார் சந்தைக்கு வந்தா கூட இதனால நம்ம என்ன பிரயோஜனப்படுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம இந்த சுற்றுச்சூழ பாதிப்புகள்ல இருந்து கண்டிப்பா தப்பிப்போம். ஆனா ஃபைனான்சியலா இதனால நிறைய பிரயோஜனப்படுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபியூவல் மேல எல்லா அரசாங்கமும் நிறைய வரி போடுறாங்க. அதனால அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வருது. அந்த வருமான இழப்பை ஒரு அரசாங்கம் ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்காது. அப்படியே தண்ணியில ஓடுற கார் வந்தா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தண்ணி மேல நிறைய வரியை போடுவாங்க. குடிநீர், எரிபொருள் நீர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. அப்படியே இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணியை எடுத்து டேங்க்ல ஊத்தி ஓட்ட முடியும் அப்படின்னா கூட என்ன மாதிரி ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தயாரிச்சு வர்ற கார் வெளியே வரும்போதே பெருசா ஒரு வரியை கார் மேல போட்டுருவாங்க. அதனால கார் ஓட்டுறது தண்ணியில ஓடுதோ அது பெட்ரோல் டீசல்ல ஓடுதோ எப்பவுமே கார் ஓட்டுறது அவ்வளவு ஒன்றும் ஃபைனான்சியலி நமக்கு பேர்டன் இல்லாம இருக்காது. கண்டிப்பா கார் ஓட்டுறது ஒரு பணம் செலவு பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதனால பயங்கரமா எக்ஸைட் ஆக தேவையில்லை. கண்டிப்பா நம்ம ஒண்ணு மட்டும் செய்யணும், என்னன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரே வழி. அது வரைக்கும் நமக்கு இருக்கிற ஃபியூல்கள்ல இருக்கிற காரை வச்சு ஓட்டுவோம், சந்தோஷமா இருப்போம், அனுபவிப்போம். இதுதான் என்னோட கருத்து.